கார்த்திகை தீப திருவிழாவிற்காக திருவண்ணாமலை விழாக்கோலம் பூண்டுள்ள நிலையில் அங்கு காலை முதலே விட்டு கனமழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குமரேசனிடம் கேட்கலாம். குமரேசன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது உலக பிரசித்தி பெற்ற புண்ணிய தலமான நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு தலமாக விளங்கக்கூடியதுதான் இந்த திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையில் தான் கார்த்திகை தீப திருவிழாவின் அதாவது கொடியேற்றம் என்பது கடந்த 4ஆம் தேதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இந்த கார்த்திகை தீப திருவிழா சிறப்பான முறையில் தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 10வது நாளான நாளை தான் இந்த கார்த்திகை தீபத்தை ஒட்டி மகா தீபம் என்று ஏற்றக்கூடிய, அதாவது திருவண்ணாமலையில் 2668 அடி உயரத்தில் உள்ள அந்த உச்சி பகுதியில் அதாவது மகா தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி நாளை மாலை 6 மணி அளவில் நடைபெறுகின்றது. அதற்கான ஏற்பாடாகத்தான் இன்று கோவில் முழுவதும் மலர் அலங்காரங்கள் செய்யும் நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. இன்று காலை முதலே இங்கு மழை விட்டு பெய்து வருவதால், சில நேரம் கனமழை பெய்து வருவதாலும் இந்த பணிகள் சற்று தொய்வடைந்திருக்கின்றது. ஆனாலும் கூட மழையை பொருட்படுத்தாமல் இங்கு செய்யக்கூடிய அந்த பணியாளர்கள் பணியை செய்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பக்தர்களும் இந்த சுவாமியை காண வேண்டும் என்பதற்காக மழையை பொருட்படுத்தாமல் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அதாவது தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்கள், குறிப்பாக ஆந்திரா, தெலுங்கானா, அதே போல கர்நாடகா ஆகிய பகுதிகளிலிருந்து அதிக அளவான பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலிருந்து பக்தர்கள் ஏராளமான அளவில் அவர்கள் வந்து இங்கு குவிந்திருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த திருவண்ணாமலையே ஒரு குலுங்கும் என்ற அளவில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. நாளை 40 லட்சம் பேர் இந்த கூடுவார்கள் என்ற காரணத்தினால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 5 டிஐஜிகள், அதே போல 40 எஸ்பிக்கள் தலைமையில் 14,000 போலீசார் இங்கு குவிக்கப்பட்டிருக்கார்கள். குறிப்பாக இந்த திருவண்ணாமலையில் 9 இணைக்கும் சாலைகள் இருக்கின்றது. அந்த இணைக்கும் சாலைகளில் 25 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு பேருந்துகள் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல 120 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு வாகனம் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் தான் திருவண்ணாமலையில் எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்ற வகையில் தான் அறநிலையத்துறை சார்பில், அதே போல தமிழக அரசு சார்பிலும் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் தான் நாளை காலை அதிகாலை பரணி தீபம் ஏற்றப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து மாலை 6 மணி அளவில் மலையின் உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படுகின்றது. அதனை காண்பதற்காக தான் பல்வேறு பகுதியிலிருந்து பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கார்கள். தற்போது பக்தர்களே கேட்போம். சார், நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? இன்னைக்கு காலையிலேருந்தே மழை பெஞ்சிட்டு இருக்கு, எப்படி பாக்குறீங்க? அண்ணா, நான் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து வர்றேங்கண்ணா. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்க. மழையும் கூட பொருட்படுத்தாமல் எண்ணற்ற பக்தர்கள் வந்து இங்கே அண்ணாமலையாரையுமே உண்ணாமலை அம்மனையுமே வந்து தரிசனம் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இங்கே வந்து நல்ல ஒரு தரிசனம் பண்ணியாச்சுங்க. நாளைக்கு காத்தால பரணி தீபத்தை பார்த்துட்டு நாளைக்கு பொழுதால வந்து நம்ம மகா தீபத்தை பார்த்துட்டு நான் ஊருக்கு போகலான்னு இருக்கிறேங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே வந்து அருமையான ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து பக்தர்கள் வந்து நல்ல விதமாக நடத்தி நல்லா தரிசனம் பார்க்க வச்சாங்கண்ணா. உள்ளே வந்து அண்ணாமலையாருக்கு நல்ல அலங்காரம் பண்ணி, உண்ணாமலை அம்மனுக்கு நல்ல அலங்காரம் பண்ணி நல்ல அருமையாக இருக்குங்க. இப்போவும் மலையில் நனைஞ்சிட்டு தாங்கன்னா எல்லா பக்தர்களும் எக்கச்சக்கமான பக்தருங்கண்ணா. நல்லா நிறைய பேர் வந்து மழையை பொருட்படுத்தாமல் நம்ம அண்ணாமலையார் தரிசனம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வந்திருக்காங்கண்ணா. நம்ம தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் பூரா வெளிநாட்டுக்காரங்களுமே இந்த கிரிவலம் வர்றதுக்கு அண்ணாமலையாரை பார்க்கறதுக்கும் நிறைய பேர் வந்திருக்காங்கண்ணா. இன்னைக்கு காலையிலேருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு, நீங்க சாமி தரிசனம் பண்ணிட்டீங்களா? ஆமாம் சார், பண்ணிட்டேன் சார். ஓம் நமச்சிவாய. நான் திருவண்ணாமலை தான் சார். காலையிலேருந்து மழை கனமாக பெஞ்சிட்டே இருக்குது. இந்த மழையும் பார்க்காத அண்ணாமலையாரை வந்து பார்த்துட்டு போகணுன்ட்டு காலையிலேருந்து நின்று சாமி பார்த்துட்டு வந்துட்டேன் சார். நல்லபடியாக பண்ணி வச்சுருக்காங்க சார். நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வரீங்க? திருவண்ணாமலை தான் சார். சுவாமி தரிசனம் நல்லபடியாச்சு. போலீஸ்காரங்களும் நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. நல்லாவே எல்லா சுவாமியுடைய அனுக்கிரகம் எல்லாருக்குமே இருக்குது. இந்த அண்ணாமலையார் ஜோதியை பார்க்கறதுக்காக இங்கேருந்து ஜனங்களும் வந்திருக்காங்க. நல்லபடியாக நடக்குது. ஏற்பாடுலாம் எந்த அளவுக்கு இருக்குது சார்? ரொம்ப சிறப்பாக இருக்குது சார். தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்லா சிறப்பாக செஞ்சுன்னுக்கிறாங்க. எந்த ஒரு மக்களுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் அவங்களுக்கு தனித்தனியாக செக்ஷன் பிரித்து நல்லபடியாக இருக்குது. சாமி அண்ணாமலையார் தரிசனம் கண்டு எல்லாரும் நீரோடி வாழணும்னு ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம். நல்லா இருக்குது சாமி. குறிப்பாக காற்றழுத்த தாழ்வு காலமாக இன்று காலை முதலே மழை விட்டு பெய்து வருகிறது. பக்தர்கள் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. இன்னும் நாளைக்கு பக்தர்கள் என்பது பல லட்சம் பக்தர்கள் இங்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே அந்த வகையில் அந்த பக்தர்கள் சிரமமின்றி சாமி தரிசனம் செய்வதற்காகவும், அதே போல இந்த 14 கிலோமீட்டர் கிரிவலத்தை அவர்கள் சிரமமின்றி நடப்பதற்காகவும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பல்வேறு இடங்களில் இந்த பேருந்து நிறுத்தங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல வாகனங்கள் மற்றும் கார்களில் வருபவர்கள்
ஆங்காங்கே கார்களை நிறுத்துவதற்காக பல்வேறு பார்க்கிங் வசதி செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த வகையில் தான் இங்கு சிறப்பான ஏற்பாடுகள் மலர் அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தாலும் கூட இன்று காலை முதலே மழை பெய்து வருவதால் பக்தர்களை பொறுத்தவரை சற்று அவதிக்கு உள்ளாயிருக்கார்கள். ஆனாலும் அவர்கள் சுவாமியை காண வேண்டும் என்பதற்காக தாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற அந்த குடையை பிடித்துக் கொண்டும் அதே போல தற்காலிக கோட்டுகளை அமைத்துக் கொண்டும் கோட்டினை போட்டுக்கொண்டும் அவர்கள் சாமி தரிசனம் செய்யக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம். ஏராளமான மக்கள் இங்கு இந்த கோபுரத்தின் முன்பாக நின்று அவர்கள் செல்ஃபி எடுத்துக்கொண்டும் செல்கின்றார்கள். அந்த வகையில் தான் பக்தர்களை பொறுத்தவரை ஒரு மகிழ்ச்சியான காட்சி, மகிழ்ச்சியோடு இங்கு வந்து சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த கார்த்திகை தீபத்தின் மகா தீப திருவிழா என்பது ஒரு புண்ணிய திருவிழாவாகும். அந்த மகா தீபத்தை பார்த்துவிட்டு சென்றால் 21 தலைமுறைக்கு அவர்கள் குடும்பம் புண்ணியத்தோடு இருக்கும் என்று கூறுகிறார்கள். அந்த வகையில் தான் தென்னாட்டவருக்குடைய சிவனை போற்றி எண்ணாவட்டருக்கும் சிவனை போற்றி என்ற வகையில் அவர்கள் சிவனை தரிசனம் செய்வதற்காக பல்வேறு பகுதிகளில் வந்து பல்வேறு மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்து பக்தர்கள் ஏராளமான அளவில் மழையை பொருட்படுத்தாமல் வந்து சாமி தரிசனம் செய்யும் காட்சி தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த சிறப்பான அதாவது குறிப்பாக நாளை இந்த கோவில் முழுவதுமாக மலர் அலங்காரமும் அதே போல பழங்களால் பல்வேறு பழங்களை கொண்டும் பல்வேறு காய்களை கொண்டும் அலங்காரங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் தான் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல காவல்துறையும் ஆங்காங்கே நின்று தடுப்புகளை ஏற்படுத்தி அவர்கள் பக்தர்கள் எளிதாக சாமியை தரிசனம் செய்யும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. நாளையை பொறுத்தவரை 15,000 போலீசார் இங்கு காவலுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பல்வேறு ஏற்பாடுகளையும் தமிழக அரசு மேற்கொண்டிருக்கின்றது. அதனை பக்தர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வரவேற்றும் இருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.